இந்த 4 பொருட்களையும் தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள்ங்கிறது வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100 days 100 health tips இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 63. ஃபர்ஸ்ட் ஒன் பூண்டுங்க. நம்மளோட வேலையை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம பூண்டை உரிச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால நம்மளுக்கு கேன்சர் வரது கூட வாய்ப்பு அதிகமா இருக்குது. சோ உங்களுக்கு பூண்டு எப்ப தேவையோ அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா உரிச்சு யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஆனியன். ஆனியனை எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைக்கணுங்க. ஆனியனை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது அதுல இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து சுகரா கன்வெர்ட் ஆகுது. நிறைய பேர் ஒரு ஃபுல் ஆனியனை எடுத்து ரெண்டா கட் பண்ணிட்டு அதுல பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. தேர்ட் ஒன் இஞ்சிங்க. முன்னாடி சொன்ன 2 பொருட்களை விட இது மேல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மோல்டு கிரியேட் ஆகும். இதனால நம்மளுக்கு கிட்னி லிவர் ப்ராப்ளம் ஏற்படும். சோ நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து இஞ்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஒன் ரைஸ். சாதத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றதுனால நம்மளோட சுகர் லெவலும் அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுங்க. சோ 24 ஹவர்ஸ்க்கு மேல ரைஸை தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த 4 பொருட்களையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.